கர்த்தர் மனிதனுடைய சுயாதீனத்திலே தலையிட விரும்பவில்லை. அதாவது ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் உண்டாக்குகிற சிருஷ்டி அதனுடைய சுயமா யோசித்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். எவ்வளோ பெரியதான ஒரு தாராள மனம் பாருங்களேன். இப்போ அந்த சிந்தனையை ஏன் இஷ்டப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது ஒரு சர்வாதிகார போக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஒரு சர்வாதிகாரி தான் நினைக்கிறத மக்கள் செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சார். பல சர்வாதிகாரிகள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. மக்கள் செய்யாத போது அவங்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அதை செய்ய வைப்பாங்க. நான் சொல்றதை நீ செய்யணும், அதுதான் என்னுடைய சட்டத்துக்கு நீ கீழ்ப்படியணும். இது ஒரு சர்வாதிகார போக்கு. இப்போ ஒரு படி சர்வாதிகார போக்கினுடைய இந்த அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அவங்க சொல்றத தானா செய்ய போறீங்க. அப்படி ஒரு கண்ட்ரோல், உங்க மூளையை அவங்க கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இப்போ நாளைக்கு இந்த டெக்னாலஜி ஒரு மனுஷன் கையிலேயோ ஒரு அரசாங்கத்தின் கையிலேயோ போகுமானால் அந்த அரசாங்கம் முழு மனித சமுதாயத்தையுமே ஆளுகை செய்ய முடியும். அப்படி ஒரு இடத்துக்கு தான் இது போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இதனுடைய வளர்ச்சி பெரும் அளவில் இருக்கு. நிறைய பேர் அதை பிரமிச்சு பார்க்குறாங்க. நான் எப்பவும் நினைக்கிற ஒரு விஷயம் உண்டு, எந்த ஒரு காரியமும் உள்ளே நுழையும் போது லக்ஸூரியா சாதாரணமாக ஆச்சரியமாக நுழையும். ஒரு காலத்தில் அது நம்மையே கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு போகும். ஒரு உதாரணமாக செல்ஃபோன். இப்போது அந்த மூளை சிப்பும் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரத்தில் மனித சமுதாயம் ஒரு அரசாங்கத்தின் கீழ் அல்லது ஒரு மனிதனுக்கு கீழ் போக போகிறதுக்கான அடையாளம் துல்லியமாய் தெரிகிறது.